ஹாய் நண்பா. ரேப்பிடோ ஓட்டுற எல்லா கேப்டன்ஸ் அண்ட் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் தெளிஞ்சுக்குங்க. மக்கள் பணத்தை திருடி டெய்லி சொகுசாக வாழ்கிற ஆண்டி இதுதான். இந்த அம்மாவுக்கு உட்காந்த இடத்துலேருந்தே எல்லா சவாரியும் வரணும். பெரிய கலெக்டர், ஜில்லா கலெக்டர் மேடமு அப்படியே இவங்க இல்லைன்னா அப்படியே கோயம்புத்தூரே சம்பிச்சு போயிடுற மாதிரியே டக்கால்ட்டி பண்ணுவாங்க. இவங்க எப்படி தெரியுங்களா, நாங்கள்லாம் இல்லைன்னா கோயம்புத்தூரே இல்லை, மக்கள் எங்கேயும் போகவே முடியாது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை இவங்களே வச்சுட்டுருக்க. நீ இல்லைனாலும் கண்டிப்பாக மக்கள் போவாங்க. எவ்வளவோ வசதிகள் வந்துருச்சு, இன்னமும் உன்னை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க மாட்டாங்க. உனக்கு வேணும்னா நீ தான் போய் சவாரி கேட்கணும். அவங்களா வந்து கொடுக்குற அளவுக்கு, ஏன்னா மக்கள்லாம் தெளிஞ்சிட்டாங்க. இன்னமும் மக்கள் கேணின்னு நினச்சிட்டு இருக்காத. அதெல்லாம் வயசானவங்க வந்தால் நீங்களாம் கண்டிப்பாக பாறை பக்கமே வாங்க மாட்டாங்க. அதாவது உனக்கே இவ்வளோ இருந்தால், ரேப்பிடோ பைக் டாக்ஸி வந்ததுலேருந்து நான் ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு எவ்வளோ இருக்கும். உனக்கு மேலே எனக்கு பேசவும் தெரியும், எனக்கு பண்ணவும் தெரியும். உன்னை மாதிரி கூட்டத்தில் வவ் குலைக்கிற ஆள் நான் கிடையாது. நீ பண்ணுறதுக்கு பேர் வேறு அசிங்கம். இல்லை, எனக்கு ஒன்று கேட்குறேன், நான் தெளிவாக கேட்குறேன், நல்லா காதில் எண்ணெயை ஊற்றி காய்ச்சிக்கோ, அப்புறம் கேட்கலன்னுலாம் சொல்லக்கூடாது. இன்னொரு டைம் என் கண்ணில் பற்றாத, பட்டேன்னு வையன், சத்தியமாக நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு தைரியம் தில்லு தம் இருந்தால் ஒத்தால நின்று பேசணும், கூட்டத்தில் கூவக்கூடாது. என்ன புரியுதா? எப்படா என் கண்ணில் சிக்குவன். மக்களே, தயவு செஞ்சு கோயம்புத்தூரில் ஆட்டோவில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சத்தியமாக ஆட்டோவோட ரெட் டாக்ஸி ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும், ஜென்யூனாக இருக்கும். இவங்க கொள்ளையடிக்கிற ரேட்டை விட அவங்க ஜென்யூனான ரேட்டு வாங்குவாங்க. இதை ஆட்டோவோட ரெட் டாக்ஸி சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒருத்த ஒரு திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு அவன் போய் எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிட முடியாது. அவனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ரெட் டாக்ஸியில் இருக்கும். பட் இவங்களை மாதிரி ஆளுகளெல்லாம் எங்கே போய் பார்ப்பீங்க? இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா நண்பா? இவங்கெல்லாம் அதாவது செயினை பிடிங்கிட்டு ஒன்றாலும் குத்துனாலும் குறைச்சாலும் இவங்களுக்குள்ளே இவங்க சப்போர்ட் இருக்கும். இவங்கெல்லாம் சத்தியமாக உண்மையை பேசுகிற ஆள் கிடையாது. அதுவும் இவங்கெல்லாம் பயங்கரமான திருட்டு ஆண்டி. எனக்கெல்லாம் வர்ற கோபத்துக்கு உன் பின்னாடி ஆள் இருந்தால் என் பின்னாடி ஆள் இருக்கும். பட் எனக்கு அந்த மாதிரி உன்ன மாதிரிலாம் கேவலமாக பண்ண தெரியாது. நான் தில்லாக தைரியமாக நிற்பேன். உன்ன மாதிரிலாம் வா குலைக்க தெரியாது கூட்டத்தில். அந்த மாதிரி ஆள் தான் நீ. உன் பருப்பெல்லாம் போய் ஆஃபீஸில் காட்டு, அங்கே காட்டுன்னு தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. என்னைக்கு தனியாக சிக்க போகிறேன்னு தெரியல ஆண்டி. நீ சிக்கி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா உன்ன மாதிரி மானங்கடத்தனமெல்லாம் நாங்கள் இருக்க போகிறதில்ல. ஏன்னா எங்களுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. நாங்களாம் எங்கள் ஃபேமிலியை பார்க்கணும். அதாவது பைக் டாக்ஸின்னு ஒன்று உனக்கு, அதாவது ரோட்டில் போனால் நாய் குலைக்கத்தான் செய்யும். அதுக்காக ரோட்டில் போகாமலாம் இருக்க முடியாது. சொல்லி திருந்துற ஜென்மமாக இருக்கணும். நம்ம தான் எது சொன்னாலும் உனக்கு தெளிவு, உனக்காகவும் இல்லை கஸ்டமர்ஸ்க்காக சொல்கிறேன். ஃபைலை தூக்கிட்டு வேலைக்கு டைமுக்கு இன்டர்வியூ போய் பாரு. ஃபஸ்ட்டு டைமுக்கு போய் பாரு. அதெல்லாம் போயிருந்தா தானே சொகுசாக மல்லாகப்படும் தூங்க வேண்டியது, நினச்சா எந்திரிச்சு போக வேண்டியது. நீங்கள் எப்படியோ போய் தொலை, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பட் பைக் டாக்ஸிங்கிறது உனக்கூட கிடையாது. உன்ன மாதிரி சுயநலமாக இருக்க திருட்டு ஜென்மங்களுக்கெல்லாம் நான் விட கிடையாது. பைக் டாக்ஸிங்கிறது மக்களுக்கு விட்டது. மக்கள் விரும்புகிறாங்க. மக்களுக்கு நீ தேவையே இல்லை. நீ இல்லைனாலும் கோயம்புத்தூர் அது வாட்டுக்கு வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ உடம்பு செட்டு படுத்துக்கிட்டாலும் ஐயோ ஆண்டி திருட்டாண்டி நீங்கள் வாங்க ஆண்டி, ஐயோ திருட்டாண்டி நீங்கள் வந்தோ தானே ஸ்கூலுக்கு போவேன், நீங்கள் வந்தோ தானே வேலைக்கு போவேன் நொட்டுவாங்க. நீ நினச்சிக்கிட்டு கடா, உலகம் எங்கேயோ போயிட்டுருக்குது. இன்னமும் உன்னை பிடிச்சி தொங்கிட்டுலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. உனக்கு வேலை பார்க்க தெரிலினா போய் விற்றுட்டு தள்ளு வண்டியில் போய் வெங்காயம் வெய்யி. உனக்கு ஆட்டோவுக்கு ஒழுங்காக நியாயமான ரேட்டுக்கு ஓட்ட தெரியல. அதாவது என்ன கேவலமான ஜென்மங்கள் நீங்கள்லாம். இதில் கேட்குறேன் தெரியாமல். பைக் டாக்ஸிங்கிறது பல்லாயிரம் கோடி மக்களுக்காக விட்ட ஒரு சர்வீஸு. அதனால் மக்கள் பயனடைகிறாங்க. எத்தனை லேடிஸ் நான் பைக் டாக்ஸி ஆரம்பிச்சிலேருந்து நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். எத்தனை ஸ்கூல் குழந்தைங்க நம்பி வர்றாங்க, எத்தனை பொண்ணுங்க, எத்தனை காலேஜ் பொண்ணுங்க, எத்தனை அம்மாங்க, எத்தனை பெரியவங்க வந்தவங்களே திருப்பி வர்றாங்க தெரியுமா? என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அசிங்கமாக சொல்கிறாங்க. ஆட்டோவா, அசிங்கமான பேச்செல்லாம் பேசாதப்பா, திருட்டாளுங்க அவங்களாம் ஒன்றா நம்பர் மாஃபியாங்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் சொல்லலாம். வருஷத்தில் 1000-2000 பேர் அப்படி தான் சொல்லுவாங்களா? ஏன்னா நீ உண்மையான மாஃபியா கும்பல் என்னென்னா ஆட்டோக்காரன்.
உண்மையாலுமே ஆட்டோக்காரன் தான். ஒன்றா நம்பர் மாஃபியா. என் வாழ்க்கையில் தெரியாமல் ஒரு டைம் ஏறிட்டேன். அப்பவும் திருடிட்டு தான் விட்டானுங்க. இல்லை, எப்படி இப்படி ஒரு கேவலமான செயலெலாம் பார்த்துட்டு போய் உன்னால் நிம்மதியாக சோறு திங்க முடியுது? எனக்கெல்லாம் சத்தியமாக நீ போட்ட வீடியோவில் கமெண்ட்ஸை படித்தாலே என்னால் சோறு திங்க முடியல 4 நாளைக்கு. கோர மாதம் நீ நேரில் பட்டாலோ எனக்கு உன்ன மாதிரி ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமெல்லாம் என் மண்டையில் போட்டு சுமந்துட்டு இருக்க முடியாது. எத்தனை பேர்த்து குடியை கெடுத்திருப்பேன். அதாவது நல்ல எண்ணங்கள் நினச்சா மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்கும். நீ நினைக்கிறதெல்லாம் அடுத்தவன் நாசமாக போகணும், அடுத்தவன் குடியை கெடுக்கணும், அந்த மாதிரி எண்ணம் உன் மைண்டு உன் உடம்பு பூரா விஷம். நீ எல்லாம் ராஜநாதத்துக்கு மேலே ஒரு உலகின் பயங்கர விஷப்பாம்பு எதுன்னு என்று கேட்டால் நான் உன்னைத்தான் சொல்லுவேன். கோயம்புத்தூர் சுகன்யா திருட்டு ஆண்டி. இல்லை, என்ன ஜென்ம நீ எல்லாம்? இல்லை, நீ எல்லாம் என்ன ஜென்மம், என்ன ரகனே தெரியாது. சொல்லி திருந்துற ஜென்மமாக இருக்கணும். உனக்கு தில்லு தம்மு தைரியம் இருந்தால் ஆஃபீஸில் போய் உன்னோட பருப்பெல்லாம் காட்டணும். என்ன புரியுதா? வீடியோ எடுத்து போடுற 10 வரலையும் அப்படியே இது. அதாவது உண்மையாலுமே சொல்கிறேன், எங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் எதுவும் உன்ன மாதிரியெல்லாம் மானங்கட்ட ஜென்மா எங்களால் இருக்க முடியாது. உன்னை விட எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. சரியா? அதனால் உன்னையெல்லாம் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமை மைண்டில் ஏற்றிட்டு உனக்காகலாம் ஓடிட்டுருக்க முடியாது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கெல்லாம் கமிட்மெண்ட்ஸ் இல்லைன்னா நீ பண்ணுற கேவலமான வேலைக்கு கண்டிப்பாக உன் மேலே கேஸை போட்டு கோர்ட்டுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் உன்னை இழுக்கணும். நீ பண்ணுற எல்லாத்துக்கும் உன் மேலே கேஸ் போடலாம், தெரியுமா? நீ பண்ணுற ஒவ்வொரு நிறையா கேட்டுருவேன் அசிங்கமாக. என்ன, அதாவது உனக்கு தைரியம் ஒரு வெங்காய அளவு கூட கிடையாது. வீரம் மண்ணாங்கட்டி. நீங்கள்லாம் பீஃபார், நீங்கள்லாம் கோலை. தில்லு தம்மு தைரியம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னு போய் கற்றுக்கிட்டு வா, போய் எங்காச்சும் கிளாஸில். நல்லா கேட்டுக்கோ, பைக் டாக்ஸிங்கிறது மக்கள் பயனடையிருக்கு. ஆஃபீஸுக்கு டைமுக்கு வேலைக்கு போகலாம் என்ன ஆகும் தெரியுமா? டிராஃபிக்கில் அப்படியே நொட்டி கிழிச்சிருவேன். ரெக்க வச்சு அப்படியே ஆட்டோ பறந்து கொண்டு விட்டுருவேன் ஆஃபீஸுக்கு வேலைக்கு. உனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியலனா போய் வண்டியை விற்றுட்டு வெங்காயம் 1/2 கிலோ 300. மூஞ்சியும் மொகரக்கட்டையும் எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் கோவம் மட்டும்தான் வருது. உன்னையெல்லாம் இல்லை இந்த திருட்டாண்டிக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நான் தெளிவாக ஒன்று கேட்குறேன். பைக் டாக்ஸிங்கிறது உங்களுக்கு விட கிடையாதுடா, மக்களுக்கு விட்டாங்கடா. உங்களுக்கு எங்கடா எரியுது? வேலைக்கு போய் பாருங்கடா. டைமுக்கு படிக்காதவங்களா? மண்டையில் ஏதாச்சும் இருக்காடா? டைமுக்கு வேலைக்கு போகலாம் என்ன நடக்கும் தெரியுமா? எவ்வளோ இன்சென்டிவ் கட்டுவான், சேலரி பிடிப்பான்னு தெரியுமாடா? நமக்கு என்ன கொடுக்குறதுக்கு 10 பேர் இருக்கான். கொடுக்குறதுக்கு 10 பேர் இருக்கான். கடங்காரனுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. தெரியுமாடா? அதெல்லாம் என்ன, நம்ம வயிறு நம்பினா போதும். இல்லை, இதில் பாருங்களேன், இதில் ஒரு பரதேசி புறம்போக்கு ஆட்டோக்காரன் நான் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? ரேப்பிடோ ஓட்டுறவங்க அந்த வயசுக்கிட்ட அவர்கிட்ட என்ன பேசியிருக்காங்கன்னா, திருடலாம், தப்பு இல்லை, செயின் அடிக்கலாம். ஏன் உனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியலனா போய் விற்றுட்டு தார்பாய் வீடா மயிரம். கோயம்புத்தூர் மக்களே, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இவங்களே இப்படி பேசுகிறாங்கன்னா உங்களை எல்லாம் நீங்கள் 50 ரூபா தெரியல என்னென்ன பேசுவாங்க, முணங்குவாங்க. ஒரே நிமிஷம் உங்களுக்கு இன்னொரு வீடியோ காட்டுற மக்களே. இது பாருங்கள் மக்களே, இது பாருங்களேன், கஸ்டமர் எப்படி பேசுகிறானுங்கன்னு. அள்ளியா கொடுக்குறாங்க. எல்லாம் பிச்சைக்காரச்சிங்க தான் வருதுங்க, பிச்சைக்காரங்க தான் வராங்க. அங்கே அள்ளியா கொடுக்குறாங்க. பணக்காரங்களே வச்சிங்கன்னா மக்கள் பணம் எப்படி வேறு எல்லாம் ஃப்ராடு, திருட்டு ஆண்டி. பைக் டாக்ஸிங்கிறது மக்களுக்காக விட்டது, உனக்காக விட கிடையாது. இந்த மாதிரி சுயநலமாக கேவலமாக யோசிக்கிற ஜென்மங்களுக்காக விட கிடையாது. அதாவது டைமுக்கு வேலைக்கு போனேன், அதெல்லாம் போயிருந்தா தானே மல்லாக்கப்படுத்து தூங்க வேண்டியது, நினச்சா போகிறது. வேலைக்கு போய் பார்த்தா தானே அந்த கஷ்டம் தெரியும். சொந்தமாக ஆட்டோ இருக்குது, திமிரு, கொடுக்குறக்கு ஆள் இருக்காங்க, காசு.
உங்களை மட்டும் வீடியோ எடுத்து போடும்போது இணுச்சு தாக்கு. உன்னை பற்றி வண்டவாள தெரிய வேண்டாம் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக சொல்லுவேன். பைக் டாக்ஸிங்கிறது மக்களுக்காக விட்டது, சரியா? உனக்காக விட கிடையாது. உனக்கு பிடிக்கலின்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. என் வாழ்க்கையில் பார்த்த முதல் கேவலமான பிறவி கடைசியும் நீயாவே இருந்துட்டு போ, சரியா? இல்லை எனக்கு புரியல. அதாவது உங்களுக்கெல்லாம் ஆட்டோ ஓட்ட தெரிலனா போய் வண்டியை விற்றுட்டு வேறு வேலை பாருங்கள். அப்படி நின்று கேட்குற எல்லாருக்குமே சொல்கிறேன், உங்களுக்கு ஆட்டோ ஓட்ட தெரிலடா, ஆட்டோ ஓட்ட தெரில, போய் விற்றுட்டு வெங்காய வண்டி வேலை தள்ளு வண்டி ஏதாச்சும் தள்ளு வண்டி பாரு. ஒயின் ஷாப்லேயோ சிக்கன் கடையிலையோ கோழி கடையிலையோ எங்கேயாச்சும் போய் வேலைக்கு பாரு. அதை விட்டுட்டு மக்களுக்கு உபயோகப்படுற ஒரு சர்வீஸையே ஒழிச்சு கட்டோன்னு நிற்கிற கேவலமான எண்ணம் பிடிச்ச நீங்கள் இங்கே என்னமோ இந்தியாவில் மட்டும்தான் பைக் டாக்ஸி இருக்க மாதிரி. ஃபாரின் கண்ட்ரீஸில் எத்தனை கண்ட்ரீஸில் பைக் டாக்ஸி இருக்குதுன்னு தெரியுமா? அதுதானே வார்த்தை படிச்சிருந்தா தானே தெரியும். ஃபாரின் கண்ட்ரீஸில் பைக் டாக்ஸின்னு 17-20 நாடுகளில் இருக்குது. ஆட்டோவும் இருக்குது அந்த நாடுகளில். அதே விலை இங்கே விற்கிற விலைவாசி தான். அங்கேயும் அவங்கவுங்க வேலையை காலையில் அவங்கவுங்க பார்த்தனால எல்லாருமே சம்பாரிச்சிட்டு போகிறாங்க. நீ தான் அடுத்தவங்க கூடிய கெடுக்கணுன்னே நினைக்கிறியே. தன்னோட வேலையை மட்டும் பார்க்கணும். உட்காந்த இடத்துலேருந்தே பணம் வருன்னா வராது. போய் ஒரு 4 இடத்துல சொல்லி வைக்கணும். ஹாஸ்பிட்டலில், டிபார்ட்மெண்ட்டில். நமக்கு தான் அது கையில் ஆகலையே. இவங்க பெரிய, நான் தான் திரும்பவும் சொல்கிறேன், நீ இல்லைனாலும் கோயம்புத்தூர் போயிட்டு தான் இருக்கும். இதோ நீ இல்லைனா அந்த கோயம்புத்தூரே அழிஞ்சு டிராஃபிக் ஜாம் ஆன மாதிரி டக்கால்ட்டி பண்ணாத, சரியா? நீ இல்லைனாலும் சுதந்திரமாக இருக்கும். மக்கள் கொஞ்சம் தப்பிப்பாங்க. பணத்தை நீ இந்த திருடுவில்லை அந்த பணத்தெல்லாம் தப்பிப்பாங்க. எல்லாத்துக்குமே தான்டா சுயநலமாக இருக்கவங்க. உங்களுக்கு ஆட்டோ ஓட்ட தெரிலனா போய் விற்றுட்டு பேரிச்சம்பழம் வண்டி தள்ளுங்க. கேவலமான பிறவி. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு நீயாவே இருந்துட்டு. எவ்வளோ பணத்தை திருடி இருப்பேன் மக்கள்கிட்ட இருந்து. கொஞ்சமாச்சு இருங்க. சாப்பிட்டு பெருத்து வாக வேண்டாம். இன்னும் கூட எனக்கு பேச தெரியும் ஆண்டி, சரியா? இல்லை கேட்குறேன், 10 பேர் கூடினா நீங்களாம் இதை தனியாக வந்து பாருங்கள். இல்லை தனியாக வந்து தான் பாருங்களேன். தனியாக வந்தால் என்ன ஆகுன்னு தெரியுமில்ல. அப்புறம் என்ன ஹச்சி ஐயாருக்கு வந்து உளுந்த பருப்பு வேகலை, துவரம் பருப்பு அந்த ரேட்டுன்னு சீனை போட்டுக்கிறீங்க. உனக்கே இவ்வளோ இருந்தால் பைக் டாக்ஸி ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். மாதம் நான் 45 ரூபா வாங்குகிறேன். எனக்கு எவ்வளோ இருக்கும்? உனக்கு கொடுக்குறக்கு ஆள் இருக்குது, உனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. நீ தான் நம்ம தான் ஈஸியாக திருடிடுவோமாச்சே. வெளியூருக்காரன் வேணால் சிக்கினா போதும் திருட்டிடுறது. மக்களே தயவு செஞ்சு, கோயம்புத்தூர் மக்களே தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க. ஸ்கூல் சவாரி எதுவுமே ஆட்டோவில் கொடுக்கவே தேவையில்லை. ரெட் டாக்ஸி இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்குது. உங்கள் பிள்ளைகளை நீங்களே கொண்டு போய் விடுங்க, கூட்டிகிட்டு வாங்க. அது ஒரு தனி சந்தோஷம்தான். பணத்தை வீண் பண்ணாதீங்க. பணமும் மிச்சம், குழந்தைகளுக்கு பாசமும் இன்னும் உங்களோட இன்ட்ராக்ட் ஆகும். நமக்கு எவ்வளோதான் வேலை இருக்கும். தயவு செஞ்சு, சரி இவங்க இவ்வளோ யோக்கின்னு பேசுகிறாங்களா, அது இவங்கள சொல்லிக்கிறதா? மக்கள் இவங்கள சொல்ல கிடையாது. மக்கள் காரி தான் துப்புறாங்க. போய் 10 மக்கள்கிட்ட ஜென்யூனாக கேட்டு பாருங்கள். அசிங்கமாக காரி துப்புவான் ஆட்டோவன். எல்லா சூழ்நிலைனால தான் ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. மற்றபடி யாரும் பிடிச்சலாம் ஆட்டோவில் வர கிடையாது. 1% கஸ்டமர் ஆட்டோவில் வருவாங்களான்னு கேளு, அசிங்கமாக காரி துப்பிடுவாங்க. சரி இவ்வளோ நொன்னநாயம் பேசுகிறீங்களே, உனக்கு தான் திருட்டாண்டி. நீ மட்டும் நீ யோகிமா, நீ தான் 1ஆம் நம்பர் திருட்டாண்டி. நான் பார்த்த கேவலமான பிறவி. மக்கள் பணம் அவ்வளோ சொகுசாக இருக்க வைக்குதுனைய. உன்னை நீயே ஊத்தமின்னு சொல்லிக்கூடாது. போய் ஒரு 10 மக்கள்கிட்ட கேளு. கண்ணு முன்னாடி நான் கோயம்புத்தூரில் பார்க்குறேன், ஒரு வயசான அம்மாட்ட 50 ரூபா கேட்க வேண்டிய இடத்துல 150 ரூபா வாங்குறேன். அப்போ உனக்கு மனசாட்சியே இல்லை. நீ யோகியத்தை பற்றி பேசுகிற. அதான் 10 நம்ம தான் நமக்கு ஊருக்கு 10 ஆளுங்க இருக்காங்களே, அந்த திமிரு தெனாவிட்டு தான். தனியாக வந்து பேசி பாருங்கள், உங்களை விட எங்களுக்கு பேச தெரியும். ஆனால் உன்ன மாதிரி ஏதோ சொல்ல வந்தனே. அப்போது தோஸ்து குட்டியான அதெல்லாம் லோடு வரும்னு வச்சுட்டு மணிக்கணக்காக மாதக்கணக்காக நிற்கிறவன், அவங்கெல்லாம் லோடு வந்தால் மட்டும்தான் வாழ்க்கை இருக்குது. அந்த லோடையும் ஈஸியாக நைஸாக கேப்பில் தள்ளிட்டு போகிறீங்களே, அப்போ நீங்கள் சோறு தான் திங்குறீங்களா? நீங்கள் எதுக்கு லோடு எடுத்துகிட்டு போகிறீங்க? அவ்வளோ நொன்னநாயம் பேசுகிறவன், மனசில் பாவம் பார்க்குறவன் நம்ம என்ன பண்ணணும்? இல்லை தோஸ்து வைத்துட்டு நிற்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அந்த லோடை அவங்களுக்கு கொடுக்கணும். யாராச்சும் ஓட்டிகிட்டு போனாலும் நம்ம மறைச்சி கொடுக்கணும், கேட்கணும். மக்கள் பணம் அப்படி ரீல்ஸ் போட தோலும். லோடு ஏற்றிட்டு போகும்போது மக்கள் பணம்
வேறு யாராச்சும் ஆட்டோக்கு ஒரு லோடு ஏற்றிட்டு போனாலும் மறைச்சு தோஸ்து வண்டி கொடுக்கணும். அவ்வளோ நியாயமான பேசுகிறவன் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இல்லை கஸ்டமர் தான் கொடுக்க சொன்னாங்க, அவசரம் அப்படின்னு. என்னென்ன பூ சுற்றுறீங்க? உனக்கு சம்பாதிக்கணுன்னா மட்டும் வீட்டுக்கு சுயநலம் யோசிக்குது. அதே அப்போ தோஸ்து வச்சுருக்கவங்கள கேனையா? இல்லை கேனையனா? சொல்லுங்கடா. சுயநலம் பிடிச்சவனுங்கடா நீங்களாம். இந்தியாவில் மட்டும்தான்டா இப்படி கேவலமான பிறவிகளா? திரும்பவும் சொல்கிறேன், பைக் டாக்ஸி ஓட்டுது குத்துது குடையுதுன்னா உங்களுக்கு அவ்வளோ ஓட்ட கிடையாது. நீங்கள் யாருடா கேள்வி கேட்குறக்குமா பண்ணீங்களா? இதோ உனக்கு தான் வார்த்தை பேச தெரிய மாதிரியும் உனக்கு தான் கையோங்கிற மாதிரியும் உனக்கு மேலே பேசுவோங்கடா. நீங்கள் தனியாக ஆம்பளை நிற்க முடியலையே, அதுக்கு வலிக்குதில்ல. இவ்வளோ நொன்ன நியாயம் உள்ளவன், சோத்தில் உப்பு போட்டு திங்கிறவன், நீ லோடு வந்தால் தோஸ்து வண்டி கொடு. அதே நீ திருடிட்டு போகிற, அப்போ அதுக்கு பேர் என்ன? நீ தான்டா 1 நம்பர் திருட்டு மாஃபியா, திருட்டு கும்பல். அப்போ தோஸ்து வச்சுட்டு போகிறவங்கள நடு ரோட்டில் போகிறது அவங்கள கேனைய. நீ என்ன பூ சுற்றுற கதையாக இருந்தாலோ நியாயமாக இருக்கிறவன் என்ன பண்ணணும்? லோடெல்லாம் தோஸ்து வண்டி தான் ஏற்றணும், ஆட்டோவில் சவாரி மட்டும்தான் ஏற்றணும். அந்த காமன் சென்ஸ் கூட உனக்கு தெரில. நீ எல்லாம் பேச வந்துட்ட. நீ எல்லாம் ஃபாரின் பக்கம்லாம் போயிடாத. அங்கே போனால் அங்கே குடியை கெடுத்து ஒரு நாட்டையே விஷமாக மாற்றிடுவேன். 1 நம்பர் விஷம் நீ. உனக்கெல்லாம் நெஞ்சில் உரத்தமே இல்லை. மக்கள் பணத்தை திருடிட்டு ஜாலியாக ட்ரிப் போகிறது, ரீல்ஸ் போடுறது. அதான் வேலைக்கு போய் ஃபைல் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்துருந்ததுன்னா அந்த கஷ்டம்லாம் தெரியும். நமக்கு கொடுக்குறக்கு ஆள் இருக்குது, வக்கனையாக தின்னுட்டு தூங்கலாம். அதான் உடம்புல எந்த நோயும் ஓட்டல. மக்கள் பணம் அப்படி இருக்குது உடம்புக்குள்ளே, திருட்டு பணம் கூசலை. நீ போடுற வீடியோ கமெண்ட் எடுத்து பாரு, எனக்கே அசிங்கமாக தோணுது. கருமம், என் கேவலமான பிறவி நீ எல்லாம். சத்தியமாக ஒரு ரிக்ஷா கூட்டத்தை அழிச்சாச்சு, இனி ஆட்டோ அந்த லோடையும் தூக்கிட்டு போய் தோஸ்தையும் அழிக்கிறது. நானும் கோயம்புத்தூரில் எத்தனை தோஸ்து பார்க்குறேன், வாடகை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் வாடகையும் திருடிட்டு போய் சாப்பிட்றீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு தான்டா? தயவு செஞ்சு ரீல்ஸ் போடாத, அசிங்கமாக கமெண்ட் வந்துடும். இப்போ அப்படித்தான் வந்துட்டுருக்குது. உன்னை நான் முன்னாடியே பார்த்து பேசுகிறேன், பெரிய வழக்கண்ணே உன்னை பின்னாடி வந்து பேசுகிறாங்களாமா. உன்னை நீயே நினச்சிட்டு இருக்கிறியா பெரிய நியாயஸ்தினி? நீ பண்ணுற வேலையே திருட்டு வேலை, மாஃபியா கும்பல். உனக்கே இவ்வளோ இருந்தா பைக் டாக்ஸி வந்து எத்தனை கஸ்டமரை நான் பார்த்துருப்பேன். உனக்கு மேலே எனக்கு எவ்வளோ இருக்கும். இன்னும் பேசணுன்னா பேசிக்கிட்டே இருப்பேன், அசிங்கமாக பேசிடுவேன். எகுறது கை தனியாக பேசுங்க தைரியம் இருந்தா. உங்களுக்கும் தாண்டா டேய். நீ எல்லாம் திருந்த மாட்டேன், சொல்லி திருந்துற ஜென்மமாக இருக்கணும். கண்ணு முன்னாடி பார்க்குறேன் அப்படி கொள்ளையடிக்கிறீங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் அசிங்கமாக கழுவி ஊற்றுறான், சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இதுக்கு மேலே ஒருத்தனுக்கு உனக்கெல்லாம் ஆட்டோ ஓட்டவே தகுதியே இல்லை. நிச்சயமா எத்தனை கஸ்டமர் கழுவி ஊற்றுறான்னு தெரியுமா? போய் விற்றுட்டு வெங்காய வி, அதுவாது உண்மையாக மனசாட்சிக்கு இல்லாமல் வி. உங்களுக்கு ஆட்டோ ஓட்ட தெரியலனா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நீ நியாயமான ரேட்டை வச்சு அவங்க வருவாங்கடா. எங்ககிட்ட நீங்கள் வாங்குறது எதுக்கு? அது எப்படி தெரியுமா? வேண்டாம், ஐயோ அம்மா வேண்டாம். நீ நியாயமாக இருந்தீன்னா கண்டிப்பாக தேடி வருவாங்க. நீ வந்து பண்ணுற அப்படியாகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுட்டா? அதாவது மக்கள் பணத்தை டெய்லி திருடிட்டு நீயே போய் நல்லா சாப்பிட்டு எந்த மன உறுத்தலும் இல்லாமல் தோஸ்துக்கு வர சவாரி லோடுகளை நீயே ஏற்றிட்டு போய் தூங்குற ஜென்மங்க மதியில் நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன். உன்ன மாதிரி உட்காந்த இடத்துலேருந்தே தேக்க கிடையாது. மக்களுக்கு நீங்கள் தேவையில்லை. வழியை மறைச்சி ஆ ஊன்னு குலைக்கிற ஆளுங்க தனியாக நின்று பேச தைரியம் இல்லைன்னா என்ன ஹச்ஏஐஆருக்கு வந்து கேட்குற? நீ எல்லாம் கேட்க ரைட்ஸே இல்லை. எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாதுடா. நீங்கள் பண்ணுறதுக்கும் எங்களால் கேஸ் கொடுக்க முடியும், பட் அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை. சரியா? மக்களே, பைக்கை பிடிச்சி இந்த மாதிரி மிரட்டுறது ஆர்டிஓட்ட கொடுத்தாங்கன்னா நீங்கள் ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஆஃபீஸில் கூப்பிட்டு சொல்லுங்கள். அவங்க வந்து பைக்கை மீட்டு கொடுப்பாங்க. நீங்கள் உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க மேலே இவங்க பிடிச்சி கொடுத்தவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அவங்க ஆட்டோ நம்பரே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அவங்க மேலே கேஸ் கொடுக்க முடியும். 4 வருஷம் ஜெயில். அவங்களுக்கு அவங்க பண்ணுற கேவலமான வேலைகளுக்கு 4 வருஷம் ஜெயில் இருக்குது. அவங்களுக்கு அதாவது அவங்க கேட்டால் நாங்கள் தான் படிக்கணும், அதுதான் எங்களுக்கு தெரியுமே. படித்தவங்களுக்கு தெரியும். சரிங்களா?
அதாவது சோத்தில் சால்ட்டு போட்டு சாப்பிட்ற எல்லாத்துக்குமே சொல்கிறேன்டா தைரியமா. தயவு செஞ்சு லோடெல்லாம் வந்துச்சுன்னா தோஸ்து நம்பி நிறைய பேர் கோயம்புத்தூர் நிற்கிறாங்க, நானே பார்த்துருக்கேன். அவங்களுக்கு கொடுங்கடா. அவ்வளோ வாயம் பேசுகிறவங்க நீ உண்மையானவனடா? நீ தான்டா திருட்டு மாஃபியா, ஒன்றா நம்பர் திருட்டு மாஃபியா. அப்போ அவங்களாம் கேனையங்களா? லோடு வந்தால் மட்டும் அவங்க வாழ்வாதாரம் அவங்களுக்கு எங்கடா போகிறது? எங்களுக்கு லா பேச தெரியும் மயிர்களா. டேய் நீங்களாம் என்ன ஜென்மங்கடா? இல்லை கேட்குறேன்டா, எவ்வளோ கேவலமான ஜென்மங்கடா நீங்களாம். டேய் நீ நியாயமாக இருந்தால் உன்னை தேடி வர போகிறாங்க, நீ நியாயமாக இல்லை. நீ ஆடுங்கடி, கொஞ்ச நாள் தான் உங்கள் ஆட்டம். இன்னும் ரெட் டாக்ஸி இந்த மாதிரி கேப்பெல்லாம் நிறைய வந்துச்சுன்னு வைங்களேன், உங்கள் ஆட்டமெல்லாம் அடங்கிடும். 1ஆந்தேதி பாரத் டாக்ஸின்னு ஒன்று வருது, அதில் ஆட்டோ கேபு பைக் டாக்ஸின்னு வருது. அப்போ என்ன பண்ண முடியும் உன்னால்? ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டே லான்ச் பண்ணுது. ஏன்னா அது மக்களுக்கு தேவை, உனக்கு தேவையில்லை. உன் வீட்டுக்கும் உன் வீட்டு ஆளுகளுக்கும் கூட கிடையாது, மக்களுக்கு தேவை. புரிஞ்சுதாடா? உனக்கும் தான் திருட்டான்ட்டி. மக்கள் பணத்தை தின்னு தின்னு இன்னும் நீ சொகுசாத்தான் இருப்பான்ட்டி. அதெல்லாம் இத்தனை வருஷம் திருந்தாத ஜென்மம் இப்போ திடீர்னு திருந்த போகுது. கோயம்புத்தூர் மக்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஆட்டோவில் போகிறக்கு ரெட் டாக்ஸி ஜென்யூனாக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும், நீட்டாக இருக்கும், சேஃப்டி ப்ரோட்டோக்கால் அதிகமாக இருக்கும். ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணால் இப்படிங்கிறக்குள்ளே நீங்கள் தயவு செஞ்சு தப்பி தவறி சுச்சுவேஷனால் ஆட்டோவில் ஏற அவசியமே வராது. ஏன்னா ரெட் டாக்ஸி நிறையா இருக்குது கோயம்புத்தூருக்குள்ளே. சுச்சுவேஷன் தப்பி தவறி ஆட்டோவில் ஏறினாலும் உங்களோட லொக்கேஷனை நீங்கள் ஏறணும் அடுத்த செகண்டே வீட்டு ஒரு ஆளுகளுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிடுங்க. அவங்க உங்கள் நம்பரை சொல்லி ஜிபேயில் சொன்னாங்கன்னா கியூஆரில் ஜிபேயில் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் லேடிஸ் உங்கள் நம்பர் அவங்களுக்கு காட்டாது. பேடிஎம்லேருந்து பண்ணிடாதீங்க, அப்போவும் உங்கள் நம்பர் காட்டும். அவங்க கியூஆர் காட்டினாங்கன்னா ஜிபே கூகுள் பேலேருந்து மட்டும் அனுப்புங்க, அப்போ தான் உங்கள் நம்பர் அவங்களுக்கு காட்டாது. அவங்க திருப்பி நம்பர் சொல்கிற அதில் அனுப்புன்னு சொன்னாங்கன்னா அலர்ட் ஆகிக்கோங்க. லேடிஸ் கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. ஆனால் போகிறதுக்கு அவசியம் வராது, ஏன்னா நிறைய கேப் வசதி இருக்குது. நீங்கள் அதில் போயிடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு படுது. நீட்டாக இருக்கும், ஜென்யூனாக இருக்கும். லக்கேஜ் வச்சாலும் இந்த மாதிரி திருட மாட்டாங்க பணத்தை உங்கள்கிட்ட கேட்டு. நான் ஒரு கஸ்டமர் கோயம்புத்தூரில் ஓட்டும்போது, இப்போவும் கோயம்புத்தூரில் தான் ஓட்டுறேன், கோயம்புத்தூரில் ஓட்டும்போது அவங்க சொல்கிறாங்க லேடிஸு, இல்லை பிரதர் நான் ஏற்றி விட்டேன், நான் கேரளாவில் தான் இருக்கேன், நான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே இங்கே தான், நான் ஏற்றி விட்டேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க லேடிஸை, ஏறுறப்போ அமௌண்ட் சொல்லிட்டு இறங்குறப்போ ஒரு 50 ரூபா மிரட்டி கேட்டிருக்காரு. ஏன்னா மிதப்பு, இந்த ஒரு பெரிய சிட்டியில் நம்ம இனி எப்படி இந்த கான்டிக்கிட்டு கண்ண மாட்ட போகிறோன்னு. அப்படி என்னடா திருட்டி சம்பாதிக்க தோணுது? மாற்றி பேசுகிற ஜென்மங்கடா நீங்கள்லாம். அந்த கஸ்டமர் என்ன சொன்ன தெரியுமா? சண்டை வேண்டாம், நம்மளே பொழைக்கிறதுக்கு வந்திருக்கோம், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஏன்னா உங்களுக்கெல்லாம் கொடுக்குறக்கு ஆள் இருக்குடா. நீங்களாம் எப்படி ஒரு நாளைக்கு 1000 ரூபா திருடிடுவீங்க மக்கள்கிட்டேருந்து, ஏன்னா வெளியூர்கார எவனாச்சும் வந்தால் போதும். டேய் நானும் சும்மா இருக்கலான்னு பார்க்குறேன், ஓவராக போயிட்டு இருக்கிறீங்கடா நீங்களாம். ஏன்டா இத்தனை நாள் மக்கள் பணத்தை திருடி சம்பாரிச்சு பத்தலையாடா? ஒரு நாளைக்கு எவ்வளோ தான்டா வீட்டுக்கு கொண்டு போவீங்க? 1000 ரூபா பத்தாதா? உங்களுக்கெல்லாம் எத்தனை ரூபா இருந்தாலும் பத்தாதில்ல. கரும ஜென்மங்களா. இன்னும் ஆதங்கம் நிறையா இருக்குது, கேட்டு விட்ருவேன் பார்த்துக்கோ. உனக்கு ஆட்டோ ஓட்ட வக்கு இல்லை தெரிலனா போய் விற்றுட்டு காய்கறி வண்டி ஒயின் ஷாப்லேயும் போய் வேலை செய். இது உனக்கு இல்லை ஆண்டி, இன்னும் சில இது உனக்கு ஆட்டோ ஓட்டவும் தெரில, ஒன்றும் மண்ணும் தெரில. நீ எவ்வளோதான் ஆட்டோ ஓட்ட தெரியலனா வெளியூர்காரன் சிக்கனாலும் நீலாம் திருடிடுவேன். சரியான ஆள் தான் நீ. இந்த பெரிய மனுஷன் ஏதோ ஒரு பரதேசி நாய்கிட்ட கேட்டிருக்காங்க, அந்த நாய் போய் செயின் இருக்கலாம் திருடலான்னு. ஏன் ஆட்டோவில் நீங்கள் திருடுறது பத்தலையாடா? டேய் என்னதான்டா உங்களுக்கெல்லாம் ஜென்மம்? நீங்களே என்ன ஜென்மங்கடா? இல்லை சோறு தான் திங்குறீங்களாடா? ஒரு பெரியவர்கிட்ட எப்படி பேசணுங்கிற இங்கீதம் கிடையாது. நீ எல்லாம் எப்போ கஸ்டமர்கிட்ட ஒழுங்காக பேசுவேன்? டெய்லி மக்கள் பணத்தை திருட நீ ஆடுங்கடி. கொஞ்சம் நாளைக்கு தான் உங்கள் ஆட்டோ, நீங்கள் ஆடுங்க. 1ஆந்தேதி இந்தியன் கவர்மெண்ட் லான்ச் பண்ணுது பாரத் டாக்ஸி, அதில் பைக் டாக்ஸி வருது. என்ன பண்ண முடியும்டா உங்களால்? டேய் இல்லை நானும் அமைதியாக இருக்கலாம். சரி இவ்வளோ நொன்னனாயும் பேசுகிறீங்களடா? உங்கள்கிட்ட கேட்குறேன். அதாவது கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் விஷம்தான், நிறைய சாப்பிட்டாலும் விஷம்தான். ஒரு ஆட்டோக்காரை ஏற்றிட்டு போனாலும் தப்பு தான். இவ்வளோ நொன்னனாயும் பேசுகிறீல்ல,
லோடு ஏற்றிட்டு போனாங்கன்னா நீ என்ன பண்ணணும், கோயம்புத்தூருக்குள்ளே இல்லைன்னு மட்டும் சொல்லாதடா டேய். எத்தனை பேர் தோஸ்தல் சவாரி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் லோடு மட்டும்தான் ஏற்றணும். நீ ஏன் ஏற்றிட்டு போகிற, உனக்கு பைக் சவாரி மட்டும்தானே கொடுத்துருக்காங்க, கேட்டால் அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் பைக் டாக்ஸிக்கு அவங்களா வர்றாங்க, புரியுதா? நீ எங்கிட்ட பிச்சை எடுக்கிற அப்படி. வேறு ஆட்டோக்காரை ஓட்டிகிட்டு போனாலும் இல்லை, தோஸ்தெல்லாம் பாவம், அவங்ககிட்ட கொடுக்கணும், அவ்வளோ நியாயமாக இருக்கிறவன். அது அப்புறம் உன் வீட்டுக்கு வரும்போது மட்டும் காசாக தெரியுது, மற்றவங்களாம் இழிச்சு வாங்கிங்களா? நீ மட்டும் 10,000 ஒரு நாள், ஏன்டா ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிச்சா உனக்கெல்லாம் பத்தாதுடாடி. இப்படி தான் பேசுவீங்களாடா ஒரு பெரியவங்ககிட்ட? மக்களே, அதாவது பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறாங்கன்னு. இவனுங்க ஆட்டோவிலலாம் நீங்கள் ஏறி போகணுமா? நமக்கு தேவையில்லை, எவ்வளவோ வசதிகள் வந்துருச்சு. இவங்கள விட கேப்ஸ் எல்லாம் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், குழந்தைகளை சவாரிக்கு ஆட்டோவில் ஏற்றாதீங்க. ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப். நம்ம பசங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு நம்ம கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் அந்த பாசம் இன்னும் அதிகமாகும். 1000 வேலை இருக்கட்டுங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வந்து திருப்பி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த ஆசை. நான் கோயம்புத்தூருக்குள்ளே பார்க்குற எத்தனை ஸ்கூல் பொண்ணுங்க இந்த வயசுலேயே லவ்வோட சுற்றுறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் யார் காரணம்? பேரண்ட்ஸ், நீங்கள் தானே காரணம். இந்த மாதிரி ஆட்டோவில் சவாரி ஏற்றி விட்றது, பஸ்ஸில் விடுறது எதுக்கு? நமக்கு என்ன வேலை? நம்ம பசங்க தானே. போய் கூட்டிகிட்டு வந்து விடுங்க. பணமும் மிச்சம், பாசமும் அதிகமாகும். ஆட்டோவில் ஏற்றி விட்றது சத்தியமாக சேஃப் கிடையாது. அந்த தப்பை பண்ணாதீங்க. வயசானவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ரெட் டாக்ஸி எப்படி போடணும்னு. ரெட் டாக்ஸிலாம் நீங்கள் இந்த ஆட்டோக்கார மாஃபியா மாதிரியெல்லாம் பணம் ஏற்றி கேட்க முடியாது. என்ன காட்டுதோ அது மட்டும்தான் அமௌண்ட்டு. சேஃப்டியாக இருக்கும். அவங்க ஆஃபீஸ், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆஃபீஸில் ரெக்கார்ட் இருக்கும். லேடிஸ் ஆட்டோவில் சுச்சுவேஷன் போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் லொக்கேஷனை வீட்டில் காலையிலுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க. நண்பா, நீங்கள் இவனுங்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இங்கிலீஷில் ஒரே ஒரு வேர்டு அதிகமாக சொல்லுவாங்க. அது படத்துலேயும் சரி, நிஜத்துலேயும் சரி. அதை சொல்லி விட்டுட்டு போயிரு நண்பா. அழகாக ஒரு ஃபிங்கரை காமிச்சிட்டு. நண்பா, நம்மளை விட இவனுக்கு தான் திருட்டு நாய்க. எத்தனை ஆட்டோவில் லோடு கொண்டு போயிட்டுருக்காங்க தெரியுமா? ஆட்டோவில் லோடு கொண்டு வரக்க விட்டாங்க. அப்போ தோஸ்தில் ஓட்டுறவங்களாம் கேனையண்ணா. பதில் பேசுங்கடா டேய். நீ இதுக்கு பதில் சொல்கிற முதல்ல. சத்தியமாக நான் எத்தனை கஸ்டமர் புலம்பி பார்த்துருக்கேன் தெரியுமா? என் கண்ணு முன்னாடியே ஆட்டோக்காரன் திருடிட்டு போகிறான். இப்போ அதெல்லாம் எந்த கணக்கில் போய் சேர்றது? எந்த கணக்கில் போய் சேர்றது? சும்மா இந்த பேருக்கு மீட்ரு வச்சுட்டு, மீட்டரெல்லாம் இவனுங்கெல்லாம் ஒரு நண்பா. ரேப்பிடோ ஒரு நாளைக்கு கோயம்புத்தூருக்குள்ளே எல்லா மாஃபியா கும்பலும் 1500 லாபம் கொண்டு போயிடுறாங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக 1500 லாபம் கொண்டு போயிடுறாங்க. வெளியே சொல்லிக்கிறது பாயத்தை இருந்தால் பொய் மாஃபியாட்ட உண்மை எதிர்பார்க்க முடியுமா நண்பா? ஸோ கோயம்புத்தூர் மக்களே, உங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு லேடிஸ் எல்லாம் நைட் டைம் ஆட்டோவில் ஏற்றாதீங்க. ஆட்டோவுக்கு போகிறக்கு அவசியமே வராது. காலேஜ் யாராக இருந்தாலும் கேப் போட்டு போயிடுங்க. ரெட் டாக்ஸி அத்தனை இருக்குது, நீட்டாக இருக்கும், ஜென்யூனாக இருக்கும். அமௌண்ட் ஏற்றியெல்லாம் கேட்கவே முடியாது. சாம்பிளுக்கு நான் வேணும் ஒன்று காட்டுட்டா, ரெட் டாக்ஸி ஆட்டோவுக்கு என்ன வித்தியாசம்னு. சத்தியமாக சொல்கிறேன், இவர்கிட்ட பேசின அந்த ஃப்ராடு நான் என் கண்ணில் பட்டுச்சுன்னா அசிங்கமாக கேட்டு விட்ருவேன். ஃப்ராடு நாயா, கமெண்ட்டில் போய் பாடுறா, சாகிற அளவுக்கு இருக்குது. டேய், உண்மையாலுமே நீங்கள் ஆட்டோ எங்களுக்கு தேவையே இல்லைடா, நீங்களாக தாண்டா வந்து நின்றுக்கிறீங்க ஆட்டோன்ட்டு. உலகம் எங்கேயோ போயிட்டுருக்குது. மக்களுக்கு ஒரு சேவை பயனடைதுன்னா அதை ஒழிச்சு கட்டுற கேவலமான ஜென்மங்கள் நீங்கள்லாம். என்ன ஜென்மங்கடா நீங்கள்லாம்? எவ்வளோ டிராஃபிக்கில் நாங்கள் நின்று தான் போகணும். டைமுக்கு எங்கேயும் வேலைக்கு போயிடக்கூடாது. போயிட்டால் உனக்கு காசு வராது. யோசிச்சு பாருங்கள் மக்களே, காமனாக ஒரு விஷயம். டைமுக்கு நம்ம வேலைக்கு போய் ஃபைலில் இன்டர்வியூலாம் டைமுக்கு அங்கே போய் வேலைக்கு இன்டர்வியூ நிற்கலைன்னா என்ன ஆகும்? இடியே விழுந்தாலும் சரி, ஆட்டோவில் நின்று நான் டிராஃபிக்கில் நாண்டுக்கிட்டு போகணும். உனக்கு காசு வந்தால் போதும். என்ன ஜென்மங்கடா நீங்களாம்? மக்களே, தயவு செஞ்சு நீங்கள் முழிச்சுக்கோங்க. நீங்கள் திருப்பி இவனுங்கிட்ட எல்லாம் தெரியாதவங்க போகிறதுனால தான் இவனுக்கெல்லாம் மிதப்பு. கேப் போட்டுருங்க. கேபுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அப்படிமே திரும்பவும் சொல்கிறேன், நான் திரும்பவும் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. அதில் அந்த ஆண்டி தான் எனக்கு ஓம் சிவமயம் மாதிரி.